சார் உங்களுக்கு அடுத்த கேள்வி வந்து சார் உங்களுக்கு இதில் வந்து brokerage அண்ட் கமிஷன் எவ்வளோ சார் வரும் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கொஸ்டினாக இருக்கு. ஸோ நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த பணமும் வந்து உங்ககிட்ட சார்ஜ் பண்ணி வாங்குறது கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு brokerage அண்ட் கமிஷன் வர்றது வந்து எங்களுடைய வெப்சைட்டில் டிஸ்க்ளைமர் செக்ஷனில் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹1 கோடி வந்து நீங்கள் லிக்விட் ஃபண்டில் போடுறீங்க, ₹1 கோடி நீங்கள் லிக்விட் ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா ஜிஎஸ்டி போக, ஜிஎஸ்டி வந்து 18%, ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஜிஎஸ்டி கழிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போனதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அட்லீஸ்ட் வந்து 5 பைசா வரும். 5 பைசானா 0.05 அப்படின்னா நீங்கள் ₹1 கோடி நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு வரக்கூடியது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹5000 வரும். ஒரு மாதத்துக்கு ₹400 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து லிக்விட் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு. ஓவர் நைட் ஃபண்ட் பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு டெட் ஃபண்டாக போயிருந்தாலோ இல்லைனா வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் மல்டி அசெட் ஈக்விட்டி ஃபண்டாக போனீங்கன்னா அதனுடைய ரேஷியோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து செபி ரெகுலேட்டட் பொறுத்தளவுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது வந்து இப்போ வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக வந்து மாற்றிட்டாங்க. முன்னாடிலாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2.25 இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2.1% குறைச்சிருக்காங்க. ஸோ எங்களுடைய brokerage அண்ட் கமிஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து எங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் காஸ்ட் ப்ராடக்ட். ஜென்ரலாக நீங்கள் அந்த காலத்தில் எல்ஐசிலாம் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் எல்ஐசியில் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 35%, 40%, ஏன் 80% ஆஃப் த லாங் டேர்ம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜீவன் ஆனந்த் மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 80% ஃபஸ்ட் இயர் என்டையர் ப்ரீமியமே வந்து புரோக்கருக்கு போயிருக்கும். ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு ஹை காஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது. அதே மாதிரி பேங்க்லலாம் வந்து உங்களுக்கு யூலிப் போட்டிருப்பாங்க. யூலிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் சார்ஜ் வந்து 5% வாங்கியிருப்பாங்க, 6% வாங்கியிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி 5%, 6%லாம் அலோகேஷன் சார்ஜ் கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு ரொம்ப கமிஷனாக இருந்தாலும் சரி, புரோக்கரேஜாக இருந்தாலும் சரி, இட் இஸ் வெரி வெரி நாமினல். இது எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களோட வெப்சைட்டில் டிஸ்க்ளைமரில் இருக்குது. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க. சார் அடுத்த முக்கியமான கேள்வி வந்து ஜென்ரலாக என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்குறது, சார் நான் இப்போ வந்து செந்தில் சாரோட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது செந்தில் சாருக்கு அப்புறம் அது என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கேள்வியாக இருக்குது. நாங்கள் ஜென்ரலாக வந்து எங்கள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிறதே வந்து எப்படின்னாக்க எல்லாரும் 100 இயர்ஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 100 வருஷம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். என்னுடைய மென்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எனக்கு அவர் மென்டர், அவருக்கு எனக்கு தெரியாது. இப்போ சார்லி மங்கர் இருக்காரு, வாரன் புஃபெட் இருக்காருன்னா, சார்லி மங்கர் வந்து 100 வயசுக்கு அப்புறம் கூட யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்தாரு. வாரன் புஃபெட் வந்து போன டிசம்பரில் 93 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் போன டிசம்பர் தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. இன்னும் கூட சேர்மன் எமிரிட்டஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இன்னும் வந்து பர்க்ஷர் ஹாத்தவேல இருக்காரு 93 வயசு ஆனதுக்கப்புறம். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ பண்ணுற ஜாப் வந்து ஒரு பேஷனேட்டோட பண்ணுற ஜாப். ஸோ அதனால வந்து ஐ வில் பி தேர் ஆஸ் லாங் அஸ் பாசிபிள். ஸோ இதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் நான் வந்து பிளான் பண்ணுறோம் இந்த ஆர்கனைசேஷன். ஒன்று வந்து நாங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்திருக்கோம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்லையும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ் டீம்ஸை வந்து உள்ளே வந்து உட்கார வைக்கிறோம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் டீம் பொறுத்த அளவுக்கு அவங்களும் வந்து குவாலிஃபைடு பர்சனாக வந்து உட்கார வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைஷ்ணவி இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா வைஷ்ணவி பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிவிட்டு ஷீ இஸ் ஹெல்பிங் வித் கேஒய்சி. இதே மாதிரி வள்ளிக்கண்ணு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் பாஸ் த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஷி இஸ் ஹெல்பிங் வித் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி சர்டிஃபைடு செட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அதே டைமில் we are also inducting both professional people as well as family. அதாவது ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ். இதில் வந்து பொறுத்தளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு என்னென்னா ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஒரு ஆளை உள்ளே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரஸ்ட் பேஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபேமிலி மெம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாட்டர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிபிஏ, யூஎஸ் சிபிஏன்னு சொல்லுவோம். அவங்களும் வந்து she is also as a backup she will be doing it. ஸோ அதனால வந்து we have 2 to 3 levels of backup வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் லெவல்லையும் பேக்கப் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் லெவலில் ப்ராசஸஸ்க்கும் பேக்கப் வச்சுருக்கோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி வந்து உங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பேக்கப் கம்ப்ளீட்டாக இருக்குது. 2 லெவல்ஸில் வந்து we are creating the backup. ஒரு பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து ஒரு பேக்கப் கிரியேட் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல் லெவலில் என்ன அர்த்தம்னாக்க இப்போ வந்து டெமனோஸ்லேருந்து ஒருத்தங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ட்ரிவன்
எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக எல்லாமே ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எங்களுடைய பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் சொல்லுவோம், அது வந்து ப்ரூடெண்ட்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸுக்காக ஃபண்ட் பஸாராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து சௌந்தர்யா ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னு பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வலிகன் இருக்காங்க, அதே மாதிரி வந்து வைஷ்ணவி இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பேக்கப்பாக வந்து பர்சனல் லெவலில் ஒரு பேக்கப்பையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பர்சனல் லெவலில் என்ன அர்த்தம்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட், இவங்கெல்லாம் வந்து இஃப் ரெக்வயர்ட் தே வில் ஆல்சோ டூ இட். பட் ஆஸ் வி க்ரோ லைக் இன்னொரு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வி ஆர் ஆல்சோ ஓப்பன் ஃபார் பார்ட்னர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கிறதுனால வி கேன் ஆல்சோ ஹையர் டைரக்டர்ஸ், வி கேன் ஆல்சோ ஹையர் மோர் ப்ரொஃபஷனல் பீப்புள். தட் வில் ஆல்சோ ஹேப்பன். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காமன்லி ஆஸ்க் கொஸ்டின் வந்து டர்ன் அரவுண்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து அதோட கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ டெடிக்கேட்டடாக உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறதுனால நீங்கள் அதில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 பிஸ்னஸ் டேக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அது போக ஒரு எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா, அல்டிமேட் எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடலாம். இந்தியா டைம் பொறுத்தளவுக்கு ஜென்ரலாக வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா 9:30 காலைல 9:30லேருந்து ஈவினிங் வந்து ஒரு 8 o'clock வரைக்கும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு டர்ன் அரவுண்ட் டைம் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இமெயிலும் போடலாம். இமெயில் வந்து info@rrrtejas.in அப்படிங்கிற ஒரு கார்பரேட் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போட்டாலும் உங்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஃபோன் வழியாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட ஜென்ரல் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து less than 1 day. எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணலாம். ஸோ ஆஸ் கம்பேர்ட் டு நீங்கள் வந்து ஒரு ஜீரோதாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து க்ரோவாக இருக்கட்டும், இல்லைனா ஏஞ்சல் ஒன்றா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வாங்கணுமா விற்கணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் பொறுத்தளவுக்கு அன்பயஸ்டு சர்வீஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் வி புட் த கிளைண்ட் ஃபர்ஸ்ட். கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அது பொறுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சார் 1-on-1 கால் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் கொடுத்துருக்கீங்களே, நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணணுமா, மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு கால் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர்லி ஒன்ஸ் இது வந்து நார்மல் சினாரியோவில். ஸோ கனெக்ட் வித் அஸ்ல போயிட்டு இயர்லி ஒன்ஸ் ஒரு கால் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு அதே டைமில் எப்பப்பெல்லாம் ஒரு மேஜர் சேஞ்ச் வருதோ, அது உங்களுடைய ஜாப் ரிலேட்டட், கேரியர் ரிலேட்டட், இல்லைனா ஒரு ஃபேமிலி ரிலேட்டட், இல்லைனா ஒரு மேஜர் வார், இல்லைனா ஏதோ ஒரு ஃபண்டு வருது, அந்த மாதிரி இருக்கும்போது எங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக யூ ஆர் நாட் ஸ்டேபிள், உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க, அந்த ஐடியா நான் செக் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஃபோன் பண்ணலாமா அப்படின்றது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்களுடைய பேண்ட்விட்த் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த மாதிரி கால்ஸ் எங்களால் அகாமடேட் பண்ண முடியுது. பட் ஆஸ் வி மூவ் ஃபார்வர்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு பார்த்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து நாங்கள் வந்து டேக் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் மேனேஜரை நாங்கள் டேக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்பாக்குன்னு சொல்லுவோம், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவைங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இன்னொரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் வந்து என்னன்னாக்க, சார் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், மார்க்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு எமர்ஜென்சி தேவையாக இருக்குது, இந்த டைமில் விற்றா லாஸாக புக் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஆமாம். நீங்கள் எப்போ வந்து விற்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் எய்தர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்க இல்லைனா லாஸை புக் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் எகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்கிறோம். லோன் எகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சேஃப் பெட். அதாவது என்னென்னா, ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கு, அந்த எமர்ஜென்சி போதே உங்களுக்கு வந்து பணத்தை எடுக்கணும். அதாவது வீட்டில் கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கோல்டை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பணத்தை வாங்க முடியும். அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை வச்சும் ஈஸியாக பணம் வாங்க முடியும். இதுக்கு எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10.5%, 10.5%. இது வந்து ஃபுல் பணத்துக்கும் கட்டணுமானா கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். இஎம்ஐ மாதிரி பணம் கட்டணுமானா கேட்டிங்கன்னா இஎம்ஐ மாதிரி பணம் கட்ட வேண்டாம். நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் மட்டும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு கட்டுற மாதிரியாக இருக்கும். இதுக்கு ஏதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் ஏதாவது இருக்காங்கன்னா, ஜென்ரலாக ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீ வந்து 1500 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து இன் கேஸ் ஆஃப் ஒரு எமர்ஜென்சி இருக்குது, என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் வந்து டேப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
லோன் எகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது, அந்த கம்ப்ளீட் ஹெல்ப்பையும் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அவசரப்பட்டு நீங்கள் லாஸை புக் பண்ணாமல் கொஞ்சம் டிஃபர் பண்ணி பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ப்ரோஆக்டிவாக இருந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சமயம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா இப்படியும் எங்களால் ஹெல்ப் பண்ணலாம். என்ஆர்ஐ அப்படின்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக என்ஆர்ஐ அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் வந்து நான் ரெசிடென்ட் இண்டியன். ஸோ நான் ரெசிடென்ட் இண்டியன் அப்படிங்கிறது வந்து ஃபெமா அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடம்ங்கிறது ஏப்ரல் டு மார்ச். ஸோ ஏப்ரல் 1, 2026 மார்ச் 31, 2027 183 நாள் இந்தியாவை விட்டு வெளியில் இருந்தீங்கன்னா 183 days, அது வந்து கண்டினியூஸாகவும் இருக்கலாம், மாதமாகவும் இருக்கலாம். அதாவது இந்த மாதம் இந்தியாவில், அடுத்த மாதம் ஃபாரினில், அதுக்கு அடுத்த மாதம் இந்தியாவில், அதுக்கு அடுத்த மாதம் ஃபாரினில் 183 நாள் இந்தியாவை விட்டு வெளியில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நான் ரெசிடென்ட் இண்டியனாக குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதுவும் வந்து நீங்கள் அங்கே போயிருக்கிறது வந்து டூரிஸ்ட் பர்பஸ்க்காக போயிருக்கக்கூடாது. 183 டேஸும் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸாவோ இல்லைனா ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவோ போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் ரெசிடென்ட் இண்டியன் ஆகிடுவீங்க. அப்படி ஆகும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா, 183 டேஸ்க்கு மேலே நான் சிங்கப்பூரில் இருந்துட்டேன், நான் துபாயில் இருந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் துபாயில் வாங்குற இன்கம்க்கு இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். வெறும் இங்கே வந்து 10 மாதம் இருந்துட்டேன், அதாவது ஏப்ரல்லேருந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்தியாவில் இருந்துட்டேன், ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் நான் வந்து துபாய்க்கு போயிட்டேன் வேலை நிமித்தமாக, அடுத்த வருஷம் ஃபுல்லாக நான் துபாயில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் வரக்கூடிய வேர்ல்டு லெவல் இன்கம் வந்து இந்தியாவில் டாக்ஸபிள். இதுதான் வந்து என்ஆர்ஐயுடைய டெஃபினிஷன். நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஆடிட்டர்கிட்டே நீங்கள் கேட்டுக்கங்கன்னு சொல்லுவேன். சிம்பிள் டேக்ஸ் ஃபைலிங் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் என்ஆர்ஐக்கு. டேக்ஸ் ஃபைலிங் வந்து இட்ஸ் அவுட் சைட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி. ஏன்னா நான் வந்து ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ, அண்ட் ஐ எம் அ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். அதனால சிம்பிளாக பண்ண வேண்டிய எல்லா இதுவும் நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் ஒரு சமயம் என்ஆர்ஐயா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சமயம் யூஎஸ்லேயோ இல்லைனா கனடாலேயோ இல்லைனா ஆஸ்திரேலியாலேயோ நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஷெட்யூல் FA அப்படின்னு சொல்லுவோம், ஃபாரின் அசட்ஸ், அதையும் சேர்த்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது என்ஆர்ஐ பற்றியான கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சார், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தேன், என்னுடைய ஏஜ் வந்து 35, இப்போ 2 இயர்ஸுக்கு முன்னாடி 33 இயர்ஸ் வரைக்கும் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தேன், இப்போ நான் என்ஆர்ஐ ஆகிட்டேன், நான் வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோலாம் நான் என்ன பண்ணணும்? இது வந்து காமன்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னாக்க, நீங்கள் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் வச்சுக்க முடியும். அது ஒன்று ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நான் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ் போயிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ஆர்ஐ ஆகிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக என்ஆர்ஐ கேஒய்சி, நான் ரெசிடென்ட் இண்டியன் கேஒய்சி பண்ணணும். நீங்கள் இந்தியாவில் 33 வருஷம் வரைக்கும் நீங்கள் இருந்ததுனால உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்து நீங்கள் ஒரு யூஎஸில் இருக்கீங்க, துபாயில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, மலேசியாவில் இருக்கீங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு நான் ரெசிடென்ட் கேஒய்சி பண்ண முடியும், ஆன்லைன்லேயே பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு 2-3 ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் அங்கே ரெசிடெண்ட்டாக இந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அபுதாபியில் இருக்கீங்க, அட்ரஸ் வந்து இல்லைனா ஜெர்மனியில் இருக்கீங்க, ஜெர்மனியில் இருக்குன்னா அது இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி அது வந்து கொடுக்கணும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்னென்னா, உங்களுடைய விசா ஸ்டாம்ப் பேப்பர், அதாவது நீங்கள் அங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறது பாஸ்போர்ட்டில் விசாவோ என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். 2வது, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் கேஒய்சி பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பழைய ஃபோலியோலாம் என்ன சார் ஆகும்? இதுதான் அடுத்த காமன்லி ஆஸ்க் கொஸ்டின். இப்போ பழைய ஃபோலியோ இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்தியாவில் வச்சிருக்கிற நார்மல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ஆர்ஓ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லணும், இந்த மாதிரி வந்து என்னன்றது சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நான் ஜென்ரலாக என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முடிஞ்சதுன்னா ரெசிடெண்ட்டாக இருக்கும் போது ரெடீம் பண்ணிவிடுங்க. ஏன்னா 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது. நீங்கள் ரெடீம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கெயினுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஒரு சமயம் நீங்கள் இது பண்ணாமல் என்ஆர்ஓஓ என்ஆர்இ அந்த மாதிரியா நீங்கள் வந்து இருக்கிற அக்கௌண்ட்டில் நீங்கள் ரெடீம் பண்ணிங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா 20% to 30% டிடிஎஸை பிடிச்சிட்டு கொடுங்க ஆன் த ப்ராஃபிட்ஸ், டேக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டிடிஎஸ் பிடிச்சா நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வரும். ஸோ இப்போ நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க, என்ஆர்ஐயா மாறிட்டீங்கன்னா இந்த ரீகேஒய்சி பண்ணணும். இல்லை சார், நான் பிறந்ததுலேருந்தே அமெரிக்காவில் தான் இருக்கேன், நான் ரெசிடென்ட்டே கிடையாது, என்ஆர்ஐ கேஒய்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆதார் தேவை கிடையாது. அந்த ஊரில் உள்ள பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை, அமெரிக்கன் பாஸ்போர்ட்.
அதுக்கப்புறம் ஓசிஐ கார்டுன்னு சொல்லுவாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, இல்லைனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த கார்டு தேவை. அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் தேவை. அந்த மாதிரி இருந்ததுன்னா கேஒய்சி பண்ணிட்டு பண்ணலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். இப்போ அடுத்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின், சார் நான் போன வருஷம் வரைக்கும் நான் ரெசிடென்ட், 10 வருஷமாக வந்து நான் அமெரிக்காவில் தான் இருக்கேன். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய அந்த போர் விவகாரத்தினால நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு பிப்ரவரி மாதம் நான் திரும்பி வந்துட்டேன். இப்போது நான் என்ஆர்ஐலேருந்து ரெசிடென்ட் ஆகிட்டேன், நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்பீங்க. ஸோ நீங்கள் வந்திருக்கிற மூவ் வந்து பர்மனெண்ட் மூவ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 2-3 விஷயம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ஆர்ஐலேருந்து ஒரு 10 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு ஆர்என்ஓஆர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். ரெசிடென்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட்னு ஒரு 2 வருஷம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த 183 டேஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 1 வருஷம் தள்ளி போடலாம். அதாவது நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி போல் நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்க, அதாவது அக்டோபர் 10, 2026 வரீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கும் நீங்கள் நான் ரெசிடென்ட் தான். ஏன்னா 183 டேஸ்க்கு மேலே நீங்கள் அமெரிக்காவில் இருந்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் டேக்ஸ் பிளான் பண்ணலாம். டேக்ஸ் பிளானிங் வந்து எத்திக்கல், டேக்ஸ் எவேஷன் இஸ் அன்எத்திக்கல். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வந்ததுக்கப்புறம் ரெசிடென்ட் கேஒய்சி பண்ணணும். ஒரு சமயம் உங்ககிட்ட ஆதார் இருந்ததுன்னா திருப்பியும் ஆதாரை வச்சு ரெசிடென்ட் கேஒய்சி பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே என்ஆர்ஓ அக்கௌண்ட்லாம் நார்மல் அக்கௌண்ட்டாக பண்ணி செக் லீஃப் வாங்கணும். அந்த செக் லீஃப் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற எம்எஃப் போலியோலாம் கொடுத்தீங்கன்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எதாவது பண்ணணும்னா கிஃப்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிஃப்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை நீங்கள் கிஃப்ட் பண்ண முடியும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ஸு. ஒரு ஹை லெவலில் இது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்து ரெசிடெண்ட்டாக மாறணும்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும்.